ஓகே சார். ஸோ நீட் 2025 முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து நீட் 2026 எழுத போகிறோம், முடிவு பண்ணியாச்சு சார். ட்ராப் எடுத்து நீட் 2026 எழுத போகிறோம். ஆனால் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னென்னா சார், என்ன படிக்கிறது, என்ன மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. சரி, நல்லா பாருங்கள், முன்னாடி நீங்கள் சரிங்களா என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும், பட் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். நான் இந்த வீடியோ சொல்யூஷன் 2025ஓட கொஷின் பேப்பரோட வீடியோ சொல்யூஷன் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. இதிலிருந்து சரிங்களா இதை ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்த கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கு 45 கொஷின் இருந்துச்சு சார். ஓகேவா? கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி வேணாலும் வரட்டுமே, சரிங்களா, இதை விட டிஃபிகல்ட்டாக வாய்ப்பே கிடையாது. அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த கொஷின் பேப்பரில் சிம்பிளாக ஒரே ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய கொஷின் 19 கொஷின். சிங்கிள் ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி கொஷின் 19 கொஷின் இருக்குது சார். 2 ஃபார்முலா வச்சு, ஒரு ஃபார்முலாலேருந்து வர ஆன்சர், இன்னொரு ஃபார்முலா, ரெண்டுத்தையும் வச்சு மிங்கிள் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் மாதிரி 16 கொஷின் இருந்துச்சு சார். அப்போ நீங்கள் இதை மட்டுமே ப்ராப்பராக பண்ணாலே உங்களால் ஈஸியாக 35 கொஷின் சால்வ் பண்ண முடியும். 3 ஃபார்முலா இல்லை நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின்லாம் 10 கொஷின் கிட்டே இருக்குது. ஹார்ட் அண்ட் வெரி ஹார்ட். வெரி ஹார்டில் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கொஷின், ஏன்னா இது வரையும் கொஷின் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அதனால் அதை வந்து வெரி ஹார்டில் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். என் லெக்சர் நோட்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்துச்சு அப்படின்னா 40 கொஷின் வந்து என் லெக்சர் நோட்ஸ்லேருந்து வந்த கொஷின்ஸ். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி கான்செப்ட் டீச் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் இருந்திருக்கும். இல்லைனா டேரெக்டான கொஷின் அதே கொஷினை டீச் பண்ணியிருப்பேன், நம்பர் மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி கொஷின் 40 கொஷின் இருந்துச்சு. 5 கொஷின் வந்து என் லெக்சர் நோட்ஸில் இல்லை. அதுலேயும் பார்த்தோன்னா கான்செப்ட் டீச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் அதை கூட விடு, 5 கொஷின் வரவே இல்லைன்னு வச்சுக்கோ. ஸோ 40 கொஷின் கிட்ட பார்த்தீங்கன்னா லெக்சர் நோட்லேருந்து தான் வந்திருக்குது. புரியுதா சார்? அப்போ நீங்கள் வந்து லெக்சர் எடுக்கிறப்பையே கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக தான் வருமா அப்படி எதிர்பார்த்து எடுத்தீங்களான்னா, நான் அகெயின் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு டிஃபிகல்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி வச்சு கொஷின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா இது டிஃபிகல்ட் தான், ஆனால் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. புரியுதா? ஃபிசிக்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நிறைய பேர் பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸாக தான் இருக்குது. ஆனால் ஏன்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில், ஏன்னா பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் மார்க் வரும் அப்படின்ட்டு ஒரு மிஸ்கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்ஸ்டியூட் போய் சேர்ந்துட்டு அங்கே ஃபிசிக்ஸ் புரியாமல் என்கிட்ட வந்து சேர்ந்து படிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸும் புரியாமல் வருவாங்க, கெமிஸ்ட்ரி புரியாமல் வருவாங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சேர்ந்து படிப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சுட்டு போய் அந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா மார்க் சூப்பரான மார்க் வரும். ஓகேவா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மாதிரி இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதினாங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப அவங்க மார்க் வந்து 680 கிட்டே எடுத்தாங்க. ஃபிசிக்ஸில் 180க்கு 180 எடுத்தாங்க, 175 இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட்டில் எடுத்தாங்க. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் இல்லை, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? வேறு ஊரில் இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் ஆகாஷ் மாதிரி இன்ஸ்டியூட் ஆகட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து என் லெக்சரை பார்த்துட்டு போய் அப்படியே டெஸ்ட்டு கொடுப்பாங்க, சூப்பரான மார்க் வரும். அவங்க வாத்தியார் வந்து அவங்க சொல்லுவாங்க, சரி எங்கள் வாத்தியார் வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு, அவர் ஃபிசிக்ஸ் நடத்தி எங்களுக்கு சூப்பரான மார்க் வருது, ஆனால் உண்மை எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வந்து நடத்துறதுனால தான் எனக்கு புரியவே செய்யுது, அவர் நடத்துறது கூட புரியாது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். அப்போது நான் என்ன டீச் பண்ணுறேனோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நீங்கள் 2025லேயே நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கலாம். இல்லை சார் நாங்கள் 2026க்கு எய்ம் பண்ணுறோன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, லிட்ரலி என் கோர்ஸை ஃபாலோ பண்ணு. சரிங்களா? கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஷின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக வேணாலும் வரட்டும் சார். சரிங்களா? ரொம்ப டஃப்பான கொஷின் பேப்பர் வருதா, ஃபிசிக்ஸில் 100 மார்க் எடுத்துக்கலாம். சரியா? ரொம்ப டஃப்பான கொஷினில் ஃபிசிக்ஸில் 100 மார்க் எடுக்க முடியும். மாடரேட் லெவலில் 140, ஈஸியான கொஷினாக 160, இந்த மாதிரி ஸ்கோர் நீங்களும் பண்ண முடியும். இந்த லெவலில் கொஷின் வரப்போகுது. ஸோ கொஷின் பேப்பர் எப்படி வேணாலும் வரட்டும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டெஸ்ட்டில் நாங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் மாற்றி, அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே நிறைய கொஷின் சால்வ் பண்ண வைக்க போகிறேன். ஓகேவா? கொஷினை கொடுத்துட்டு நீங்களே ஐடியா யோசித்து என்ன ஐடியா வருது அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஐடியாஸ், இந்த கொஷினை சால்வ் பண்ண ஐடியாஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த வருஷம் நான் டீச் பண்ண போகிறேன். புரியுதா இல்லையா? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்க போகிறேன். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களையே சால்வ் பண்ண வைப்போம். இந்த கொஷின் எடுத்து கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ண, அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெக்சர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் நல்லா வரணும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதம் போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா 2-3 மாதம் இன்ஸ்டியூட்டில் போயிடுவாங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டு படிப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் எடுப்பீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணால் நம்ம எதுக்கு சாருக்கு ஒரு காசு கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. சரியா? சரி இன்றைக்கி படித்தோமா பார்த்துக்கலாம், நாளைக்கு படிக்கலையா பரவாயில்ல, டெஸ்ட்டு பார்த்துக்கலாம், சிலபஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், அப்படி மாதிரியே தள்ளி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ட்ராப்பர் நிலைமையில் வந்துடுவீங்க. அதனால் கோர்ஸ் தயவுசெய்து ஜாயின் பண்ணுவோம், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோ. நான் லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த வருஷம் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் அப்போ கோர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஜேஇ அட்வான்ஸ் படிக்கணுமா? படிக்க தேவை இல்லை. ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின் சால்வ் பண்ண தேவைப்படாது. நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதுமானது. இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து 148 மார்க்கிட்ட எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸில். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் கீ வந்தோடனே நம்ம ஒரு தடவை மேட்ச் பார்த்துட்டோன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். 148, 120, 130 இந்த மாதிரி மார்க்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இந்த வருஷமே. புரியுதா இல்லையா? அப்போது நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கொஞ்சம் அமௌண்ட்டு தான், சரியா? இதை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ண நிலைமையில் ஆயிடாதீங்க. இல்லை அப்படின்னா 26 உங்களுக்கு சீட்டு கிடைக்காம அப்புறம் வேறு கோர்ஸ் மாறுற அளவுக்கு போயிடாதீங்க. சரியா? இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறது? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான நோட்ஸ் வேணும், டெஸ்ட்டு வேணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வேணும், பிவைக்யூ வேணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மாடியூல், ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட மாடியூல் வச்சுக்கோ. அதில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே பண்ண ஒரு விஷயம் அதுதான். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக இருந்தாலே போதும், உங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறப்ப இந்த டீச்சிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். படிக்கிறப்ப டீச்சிங் முக்கியம், படித்ததுக்கப்புறம் ரிவிஷன் முக்கியம், உங்களோட ஹார்ட் ஒர்க் முக்கியம். நான் நடத்துகிறேன், கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் 70% என்னோடய எஃபர்ட்டு, 30% உங்கள் எஃபர்ட்டாக இருந்தால் போதும். நான் கிளாஸ் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 70% எஃபர்ட் நீங்கள் போடணும், நான் 30% எஃபர்ட் போடணும். எக்ஸாம் ஆலில் 100% எஃபர்ட் நீ தான் போட போகிறீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அங்கே வந்து டீச்சரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். போக 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 டீச்சரோட ரோல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களோட ரோல் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இது எப்படி கிராஜுவலாக மாற்றலாம்? ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு நீங்கள் உங்களை சால்வ் பண்ண வைக்கணும். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் நான் டீச் பண்ண போகிறேன். சரிங்களா? லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டினெலாம் விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி கொஸ்டினை நான் கிளாஸில் டெஸ்ட்டில் கொடுக்க போகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியணும் ஸ்மார்ட் அண்ட் செலக்டிவாக எந்த கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணக்கூடாது, ரிவிஷன் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. சரியா? இப்போதைக்கு இவ்வளோ தான். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2026 ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைம் டேபிள் வேணும் சொல்லுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.